பர நலன்கள்ங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க முற்காலத்துலலாம். இக பர நலன்னா இப்பிறவி இன்னும் அடுத்தடுத்த பிறவிகள் அப்படிங்கிறதுலையும். அதில் இனிமையாக வாழணும்னா அதுக்கு இந்த ஆன்மீக வாழ்க்கை தான் அது கிடைக்க முடியும் அப்படிங்கிற அளவில் சொல்லுவாங்க. அப்போ அதை நம்முடைய குருமகான் அந்த ஆன்மீகங்கிறதுக்கு அன்பு, இரக்கம், தொண்டு, தவம், ஈகை, இன்சொல் இந்த 6ம் இணைந்த வாழ்க்கை நெறியாக, கர்மயோக வாழ்க்கை நெறியாக மனவளக் கலைஞர்களுக்கு அருளியிருக்கார். அப்போது இதில் நம்முடைய கடமை என்பதையும் இன்றைய சிந்தனையில் வலியுறுத்துகிறார். ஏன்னா நம்ம உணர்ந்தோம், அப்போ மகரிஷி உணர்ந்தார் இனிமையாக வாழ்கிறதுக்கு எப்படிங்கிறதெல்லாம். ஆனால் அதை உணர்ந்ததை அவர் மற்றவர்களுக்கும் உணர்த்துவதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சார். ஆனால் அதையெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா, அனுபவிக்கணும்னா நம்ம உடன் இருக்கக்கூடியவங்களும் மற்றவர்களுக்கும் அதெல்லாம் போய் சேரணும்னாக்க சில உண்மைகளை நம்ம உணர்ந்ததை மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குங்கிறார் மகரிஷி. இப்போ அதில் என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா? அப்போ தானே இனிமையாக வாழ முடியும். அப்போது அந்த அன்பு, இரக்கம், தொண்டு, தவம், ஈகை, இன்சொல்கிற 6ம் இணைந்த வாழ்க்கை நெறி வாழணும் அப்படின்னா முதல்ல கடைப்பிடிப்பதற்கு உடல் நலம் முதல் நலம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். இதை மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குங்கிறார் மகரிஷி. ஏன்னா எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும். நம்ம மட்டும் ஆரோக்கியமாக இருந்தால் பத்தாது. நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய 4 பேர் 5 பேர் இருக்கோம் அப்படின்னா யாரேனும் ஒருத்தருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டாலும் என்ன ஆகுது, எல்லாருடைய கடமையும் கெட்டு போயிடும், செய்ய முடியாது. அந்த ஒருத்தருடைய துன்பத்தை நீக்கிறதுல தான் எல்லோரும் முனைஞ்சு நிற்பாங்களே. அதனால் இவர்கள் தாங்கள் வழக்கமாக செய்யக்கூடிய கடமைகளிலிருந்து தவற வேண்டியதாக போயிடும். அதனால் இந்த உண்மைகளை மற்றவர்களுக்கு உணர்த்தணும். இந்த உடல் எவ்வளோ ஒரு சிறப்பு. கண் இல்லாதவங்களுக்கு தான் அந்த கண்ணை பற்றி அருமை தெரியும். அதுவும் கூட பிறவியிலேயே பார்வை குறைபாடு அப்படிங்கிற மாதிரி அந்த கண் உணர்வுங்கிறது இல்லைன்னா அது பரவாயில்ல, அது அப்படி தான், அவ்வளோதான், தெரியாது, ரைட்டு. ஆனால் கொஞ்ச நாள் கண்ணு தெரிஞ்சுட்டு அதன் பிறகு கண்ணு தெரியல அப்படிங்கிற போது எவ்வளோ சிரமத்துக்கு ஆளாகிறாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த கண்ணுங்கிறது நாம் செஞ்சுக்கல, இறையாற்றல் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதம். அதே மாதிரி கை, இந்த கைகளில் எத்தனை வேலை பிறந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் செய்கிறோம். இந்த உடலை தாங்கிட்டு இருக்க ஸ்டாண்டு மாதிரி இந்த கால் எவ்வளோ நடக்குது, எவ்வளோ ஓடுது, எத்தனை வேலைகளை செய்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அவ்வளவும் இதோட அருமையெல்லாம் அது இல்லைங்கும்போது தான் தெரியும். அதனால் எப்போவுமே வருமுன் காத்தல் நலம். அந்த வகையில் தான் ஆசான் அழுத்தந்தே நமக்கு எளிய முறை உடற்பயிற்சி தொடர வடிவமைச்சு அந்த உடலுக்கு ஊடே இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் இதெல்லாம் அது சரியான முறையாக இயங்குவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். நாம் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா அப்படி செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த உடலுடைய மேன்மையை உணர்த்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குது. இந்த மாதிரி பயிற்சிகளை செஞ்சு அதை நிர்வகிக்கணும், பராமரிக்கணும். உடலை சரியான முறையில் நிர்வகிக்கணும், பராமரிக்கணும். அப்போ பயன்படுத்துறது சரியாக இருக்கும் என்ற உண்மைகளை நம்ம உணரச் செய்ய வேண்டியது நம்முடைய கடமைங்கிறார் மகரிஷி. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த உடல் இயங்குவதற்கு காரணமாக இருக்கிறது உயிர். அந்த உயிருடைய மேன்மை என்ன, அதனுடைய சிறப்பு என்ன, உயிருங்கிறது எப்படி, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகும்போது உயிர் சக்திங்கிறது குறைஞ்சி போகுது உற்பத்தி. அதனால் நமக்கு உடல் சோர்வு, மனசோர்வு, நம்ம கடமைகளை சரியாக செய்ய முடியல, நினைவு தடுமாற்றம். இன்னும் பார்த்தோம்னாக்கா 6 துர்க்குணங்களெல்லாம் வெளிப்படுறதே நம்முடைய உயிர் சக்தி குறைஞ்ச நேரத்தில் நமக்கு நம்முடைய கடமைகளை சரியாக செய்ய முடியாமல் இயலாமையில் தான் கோபம் வர்றது, கவலை வர்றது, வருத்தம் வர்றது எல்லாமே நடக்குது. அதனால் அந்த உயிருடைய மேன்மையை மற்றவங்களுக்கு உணர்த்தணும். ஏன்னா நம்ம உணர்ந்துட்டோம். நம்ம உணர்ந்ததை மற்றவர்களுக்கும் உணராதவர்களுக்கு உணர்ந்தவர்கள் உணர்த்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்குங்கிற முறையில் அந்த உயிருடைய சிறப்பு. உயிர் இல்லைன்னா ஒன்றும் அவ்வளோதான், செத்து போயிட்டோம், அப்போது ஒன்றும் பிரயோஜனமே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குங்கிறார். அதே மாதிரி இந்த உடல் உயிர், இந்த உயிர் சுழற்சியாகறனால ஏற்படக்கூடிய அந்த காந்த களம், தள்ளல் கொள்ளல் சக்தி, அந்த உயிர் சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த ஜீவகாந்த சக்தி இருப்பு அதிகமாக இருக்கணும்.
அதனுடைய செலவு தான் நம்ம வந்து மன விரும்பி நரம்பு மண்டலம், தானியங்கி நரம்பு மண்டலம்னு 2 வகையில் செலவாகிக்கிட்டு இருக்கு இந்த உடல் இயக்கத்தில். அப்போ செலவாகுது அப்படின்னா அதை வந்து சமப்படுத்தி கொள்றதுக்கு நமக்கு வரவும் வரணும், வரவுக்கும் செலவுக்கும் இடையில் ஒரு குறிப்பிட்ட அளவு இருப்பும் இருக்கணும். அந்த ஒரு நாலெட்ஜு, அந்த ஒரு அறிவும் எல்லாருக்கும் வேணும். அப்போ நாம் அந்த நிலைகளை உணர்ந்துட்டோம். அப்புறம் உயிரை வளர்த்து கொள்றதுக்கு காய்கல்ப பயிற்சிங்கிறத மகரிஷி வடிவமைச்சாங்க. அதே போல் இந்த ஜீவகாந்தம்னு சொல்லக்கூடிய உயிர் சக்தியை நம்ம எப்போவும் தூய்மையாகவும் பெருக்கி கொண்டும் இருக்கிறதுக்கு ஜீவகாந்த பெருக்க பயிற்சிங்கிறதையும் மகரிஷி கொடுத்துருக்காங்க. அப்போ நாம் அதையெல்லாம் உணர்ந்துக்கிட்டோம். ஜீவகாந்த களம் எப்போவுமே தூய்மையாக இருக்கணும்னா எண்ணங்களெல்லாம் நேர்மறையான எண்ணங்களாக வரணும். நம்முடைய செயல்களெல்லாம் எந்த இடத்துலையும் தடுமாற்றம் இல்லாமல் வரணும்னாக்க அதுக்கு ஜீவகாந்தம் தூய்மையாகவும் திணிவு அதிகமாகவும் இருக்கணும். அப்படிங்கிறதையும் முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்களுக்கு நாம் எந்தெந்த வகையில் சொல்ல முடியுமோ அந்தந்த வகையில் சொல்லி அவங்களுக்கு உணர்த்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தெய்வமே அறிவாக இருக்கிறது. அப்போ தெய்வநிலை அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமயத்தை சார்ந்தவர்களும் ஒவ்வொரு வகையில் வணங்கி கொண்டிருக்காங்க. எதுக்கு வணக்கம் பண்ணுறாங்கங்கிறத மற்றவர்களுக்கு நம்ம உணர்த்த வேண்டிய பொறுப்பு இருக்குது. ஏன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் இறைநிலை இல்லை, எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்தது எல்லாம் வல்ல தெய்வங்கிறோம். இப்போ எல்லா வல்லமையும் உடையது. அப்படிங்கும்போது அது இல்லாத இடமோ பொருளோ இயக்கமோ விளைவோ இல்லை. அது ஒரு இடத்துல மட்டும் இருக்குது, ஒன்றில் மட்டும் இருக்குது அப்படின்னு நினைக்காம எல்லா இடத்துலையும் இருக்கிறது, அது எனக்கு உள்ளும் புறமுமாக இருக்கிறது என்ற உணர்வு நிலையை உணர்ந்தவர்கள் உணராதவர்களுக்கு எந்தெந்த வகையில் உணர்த்த முடியுமோ அந்த வகையில் உணர்த்த வேண்டிய பொறுப்பு இருக்குது என்றார் மகரிஷி. அப்போ இந்த கடவுள் தத்துவங்கிறதுல எப்போ பார்த்தாலும் யாரையுமே திருப்திப்படுத்தவே முடியாது. ஆனால் மகரிஷி தான் அதை ரொம்ப எளிய முறையில் சொல்லிட்டார். எப்படி? இப்போ உணவு சாப்பிட்றீங்க, உள்ளே போய் என்ன நடக்குது? 7 தாதுக்களாக மாறுது. இதை யார் செய்கிறாங்க? நீங்களா செய்கிறீங்க கேட்குறார் மகரிஷி. இல்லைங்க, நாங்கள் செய்யலை, முழுங்குற வரைக்கும் தான் எங்கள் வேலை. அதுக்கப்புறம் உள்ளே போய் ரசமாகுது, ரசத்தின் ஒரு பகுதி ரத்தமாகுது, ரத்தத்திலேருந்து ஒரு பகுதி பிரிக்கப்படுது, கொழுப்பாகுது, எண்ணெய் சத்து பிரிக்கப்படுது, சுண்ணாம்பு சத்து பிரிக்கப்படுது, எலும்பாகுது, மஜ்ஜையாகுது, மூளையாகுது, இன்னும் வித்து குழம்பாகுது. இப்படி 7 தாதுக்களாக மாற்றம் பெற்று கழிவுகள்லாம் வெளியேறுது. இதில் உண்ட உணவு ஒவ்வாமையின் காரணமாக அளவு அதிகமாக போயிட்டால் ஓய்னு வாந்தி எடுக்கிறோம். இதெல்லாம் நாம் ஒன்றுமே செய்யறதில்ல. நமது உடலுக்குள் உயிர், உயிருக்குள் அறிவு, அந்த அறிவே தெய்வமாக இருந்து இயக்கி காத்து முடித்தும் வைக்கின்றது என்ற உண்மைகளை ரொம்ப சிம்பிளாக உணர்த்திட்டார் மகரிஷி. இது எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதை வணங்கினாலும் சரி, உங்களுடைய அறிவைத்தான் வணங்குகிறீங்க. அந்த அறிவு தான் தெய்வமாக இருக்கிறது. இது வந்து பிராக்ஷனாக இருக்குது. எல்லா மனித அறிவையும் ஒன்று கூட்டி பார்த்தோம்னா டோட்டல் கான்சியஸ்னஸ், அது பேரறிவாக இருக்கிறது. அவ்வளோதான். அந்த பேரறிவில் ஒரு பகுதியாக நாம் இருக்கோம். அப்போ நமக்குள்ளே மட்டுமா இருக்குது அந்த அறிவு? எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்குது. அப்போ அந்த சாதகம் பாதகங்கிற ரெண்டையும் அறியக்கூடிய அறிவாக மனிதனில் இருக்கிறதுனால நல்லவைகளை நம்முடையதாக்கி கொள்ளணும். அந்த கடவுள் வணக்கம்னு சொல்கிறது கூட நம்ம பிறந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு கிடைச்ச வாழ்வாதாரமெல்லாம் எவ்வளவோ விஷயங்கள் கிடைச்சி தான் பிறருடைய உழைப்பின் மூலமாகத்தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சமுதாய வளத்தின் மூலமாகத்தான் நமக்கு வேண்டிய வாழ்வாதாரங்கள்லாம் கிடைச்சிட்ருக்கு. அதுக்கெல்லாம் நன்றி செலுத்தணும். இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச அற்புதங்களுக்கு காரணமான அந்த சக்தியை நாம் நன்றி பாராட்டணும். இதோட முடியலை, இன்னும் நான் மரணம் சம்பவிக்கும் வரை என்னென்ன வாழ்வாதாரங்கள் வேணும், உணவு வேணும், உடை வேணும், வசிப்பிடம் வேணும், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த சமுதாயத்துக்கு நாம் திருப்பி நன்றியை செலுத்த வேண்டியவர்களாகவும் இருக்கோம். அப்போ அந்த வகையில் அதுக்காகத்தான் அந்த கடவுள் வணக்கம் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. சமுதாயங்கிறதுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கடவுளர்கள் தான். நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஒன்றும் இல்லை, பஸ்ஸில் ஏறின உடனே நம்மக்கிட்ட எவ்வளவோ ரூபா இருந்தாலும் கூட அதெல்லாம் பேங்கில் இருக்கும், இல்லை ஃபோனில் வச்சிட்ருப்போம் பணமெல்லாம். இப்போ அவன் டிக்கெட்டுக்கு கொடுக்குறவன்ட்ட அவன் ஃபோன் மூலமாக வாங்க முடியல, அந்த மாதிரி சூழ்நிலை அங்கே இல்லை. அப்படிங்கும்போது ஒரு ₹1 காசு அது இல்லைன்னா எத்தனை பேர் முன்னாடி அவமானப்படுறோம். அதனால் என்ன பரவாயில்ல, பக்கத்தில் இருக்கிறவர் ₹1 இருங்க இருந்தாங்க நான் தரேங்கன்னு கொடுக்கும்போது அவர் தான் நமக்கு கடவுள் மாதிரி தெரிவார். இப்போ கடவுள் எங்கேயும் இல்லை, தேவோ மனுஷ ரூபியா,
இது மாதிரி சின்ன சின்ன உதாரணங்களை சொல்லி எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்கள்ட்டையும் அந்த இறை சக்தி இருக்குது, எல்லா ஜீவன்லேயும் இருக்குது, எல்லாமே நமக்கு உதவியாக இருக்குது. நமக்கு உதவி செய்யக்கூடியது எல்லாமே இறை. ஏன்னா தேவோ மனுஷ ரூபியா என்று சொல்லுவாங்க. மனுஷ ரூபத்தில் மட்டும் இல்லை, அது அம்மாவாக இருக்கிறது, அப்பாவாக இருக்கிறது, நமக்கு நண்பராக இருக்கிறது, நமக்கு துன்பம் செய்கிறவங்களாக இருக்கிறது, எந்த உயிராக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் அந்த தெய்வம் இருக்குது. அப்படிங்கிறத நம்மால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உணர்த்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்குது அப்படிங்கிறார் மகரிஷி. அப்போ தான் நம்ம வாழ்க்கை இனிமையாக இருக்கும். ஆன்மீக வாழ்க்கையினுடைய இனிமையை நாம் உணர்ந்ததை மற்றவங்களுக்கு உணர்த்தணும். இதை மகரிஷி ஒரு கவியில் கர்மயோகத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், இறைவானர் கர்மயோகம் உலக சமயம் என்ற எண்ணமதை என்னுள்ளத்தே எழுப்பிவிட்டாய் அறிவேன். உணர்வாய் என் உள்ளத்தறிவாய் உனக்கு என்னை தந்தேன் ஒரு சிறிய தொண்டனாக என்னை உலகு காக்கு. முறையாக தலைவர்களை அறிஞர்களை இணைத்து முழு அளவில் மனித குலம் உணர்ந்து ஏற்கச் செய்வாய். மறைவாக மாந்தருள்ளே அறிவாக உளனி மண்ணுலகில் மக்களிடம் பரவவிடல் வேண்டும். மண்ணுலகில் மக்களிடம் பரவவிடல் வேண்டும். அப்போ முடிஞ்சவங்க அவங்கவுங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உடற்பயிற்சி சொல்லித்தரலாம். இன்னும் மன்றங்களை அணுகி பயிற்சி எடுத்துக்கங்கன்னு சொல்லலாம். முடியல, ஒரு இடத்துல வயதாகி போயிடுச்சு அல்லது உழைக்க முடியாத சோர்வு நிலை, அப்படியெல்லாம் சில நேரங்களில் இந்த உடலுக்கு உயிருக்கு எல்லாம் ஏற்படுது மனித வாழ்க்கையில். அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட எல்லாரும் ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபட்டு அவங்க இனிமையாக வாழணுங்கிற ஒரு சங்கல்பத்தையாவது படுத்துட்ருக்கிற இடத்துல உட்காண்ட்ருக்கிற இடத்துல இருந்து சொன்னோம்னா கூட அது பிரபஞ்ச காந்தத்தின் மூலமாக யாரையெல்லாம் தூண்டி விடணுமோ அவங்களையெல்லாம் தூண்டி விட்டு அந்த எண்ணமானது அந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு கொண்டு செல்லப்படும் என்ற ஒரு சிந்தனையை தான் நமக்கு மகரிஷி இன்றைக்கி உணர்த்துறாரு. நம்ம மேலும் சிந்திப்போம், தெளிவு பெறுவோம், வாழ்க.